ஆ, ம். ஏங்க ஏங்க விடுங்க. அட வா சொல்றேன். ஏங்க விடுங்க. ஏய், நமக்காக கொடைக்கானலுக்கு ஹனிமூன் டூர் பேக்கேஜ் புக் பண்ணிருக்காளாம். அப்படியா? ம். ஜாலியா 3 நாள் அப்படியே தனியா இருக்கலாம். ம்? எதுக்குங்க இதெல்லாம்? ஆ, ஏன் ஹனிமூன் போறதுக்கு உனக்கு பிடிக்கலையா? எனக்கு சந்தோஷம்தான். ஆனா உங்க அப்பா தான் என்ன சொல்லுவாங்களோ? இங்க பாரு, புதுசா கல்யாணம் ஆனவங்கள ஹனிமூன் போக வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்களா? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். இங்கதான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் கூட தனியா பேச முடியல. ஹனிமூனுக்கு போயாவது அப்படியே ஆ, 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 அப்படியே ஜாலியா இருக்கலாம். ஏங்க என்ன முகத்துல அம்பிட்டு சிரிப்பு? அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தேனு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு உறவு தான் நல்லா அமையும் தேனு. வைஃப், மாமியாரு, மச்சினிச்சி எல்லாருமே நல்லவங்களா அமைஞ்சிருக்காங்க. ஆமா தேனு, நான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன் போல. நானும் தாங்க. இந்த வீட்ல மத்தவங்க எல்லாம் எப்படியோ, ஆனா எனக்கு புருஷனும் மாமியாரும் நல்லவங்களா அமைஞ்சிட்டாங்க. ஓ, எனக்கு நீ சொட்டரு, உனக்கு நான் சொட்டரு. ஆ? போங்க. ஐயோ கருமம் கொஞ்சிக்குதுங்க ரெண்டும். ஏய், ஹனிமூன் ட்ரிப் தானே போறோம், அப்படிதான் இருக்கணும். நீ வேணா அங்க வந்து பாரு, ஜோடிங்கெல்லாம் எவ்வளவு ரொமான்ஸா இருக்காங்கன்னு. யாரும் எப்படியோ இருந்துட்டு போட்டோம். நம்ம அங்க போறது 4 இடம் பார்த்து நல்லா பேசி தெரிஞ்சுக்கதான். ஆ? அதுக்கு மட்டும் தானா? ஆ? ஆமா, வேற எதுக்கு? கடவுளே, ஐயோ ச்சே, மூஞ்சி ஆளுங்களையும் பாரு. வேற எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? ம்ஹும். ஏய் தேனு, சும்மா நடிக்காத. ஏய் ஏய், போங்க. தெரியும் தேனு, உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். விடுங்க போங்க. ஏய், முதல்ல கிளம்புறதுக்கான வழியை ஆ, பார்க்கலாம். சரி. மீனாட்சி டிக்கெட் புக் பண்றேன்னு சொன்னா. ஆ, ஆமா. எப்போ என்ன டைம்னு அப்புறமா கேட்டு சொல்றேன். ம். ஆ, ஏங்க நாம போறத வீட்டுக்கு சொல்லணும்ல? அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். புதுசா கல்யாணம் ஆனவங்க ஹனிமூனுக்கு போறோம்னு சொன்னா வேணா நான் சொல்ல போறாங்க. ஆ? அதெல்லாம் ஒத்துப்பாங்க தேனு. ஏங்க ஏங்க வா தேனு, ஏங்க, சும்மா இருங்க. சும்மா ஏதாச்சும் சொல்லாத தேனு. ஆ? 2 பேரும் கொடைக்கானலுக்கு எப்படி போறீங்கன்னு பாக்குறேன் அம்மாச்சி. ஆனா ஒண்ணு, இப்ப மட்டும் அவங்க கொடைக்கானலுக்கு போனாங்க, அப்புறம் நம்மளால எதையும் தடுக்க முடியாது அம்மாச்சி. நாம 2 பேரும் பிளான் போடுறத விட அவளுங்க 2 பேரும் நல்லாவே பிளான் போடுறாளுங்க. அம்மாச்சி, அவ்வளவுதான். அவங்க வெளியூர் போனாங்கன்னா நம்ம பிளான் எல்லாம் கைய விட்டு போயிடும். இது வரைக்கும் நம்ம தடுத்து வச்சிருக்கிற சாந்தி முகூர்த்தமும் நடந்துரும். கொடைக்கானல்ல இருந்து வரும்போதே தேன்மொழி மாசமாய் வந்தாலும் வந்துருவா. ஏய், பாருங்க சும்மா இரு. எதுக்கு இப்படி எல்லாம் கற்பனை பண்ற? அம்மாச்சி, வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி எதுவும் நடக்காது. இந்த வீட்டுக்கு முதல்ல வர்ற வாரிசு உன் வயித்துல பிறக்கிறதா தான் இருக்கும். அது நீங்க தான் சொல்லிட்டே இருக்கிய, ஆனா அது அவ பண்ணிடுவா போல இருக்கே. சொல்லாம கொள்ளாம வெளியூருக்கு போற அளவுக்கு அவங்களாவே முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ம், ஆ. இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. இவங்கள போகாதன்னா சொல்ல முடியல, அப்புறம் நாம தான் சாந்தி முகூர்த்தம் நடக்க விடாம பண்றோம்னு தெளிவா தெரிஞ்சிரும். இப்போ என்ன பண்றது? அதெல்லாம் சொல்ற விதத்துல சொல்லணும். ஆ, அந்த திமிர் பிடிச்சவ அக்காவோட வாழ்க்கையில விளக்கேத்தணும்னு நினைக்கிறா போல. ம், அதை எப்படி சத்தமே இல்லாம ஊதி அணைக்கிறேன்னு பாரு. ம். பார்த்து ஏதாவது செய்யுங்க அம்மாச்சி. போக விடாம ஏதாவது பண்ணுங்க அம்மாச்சி. இது என்ன பெட்டியில துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்க? ஆ, பாட்டி, அது நானும் அவரும் கொடைக்கானலுக்கு 3 நாள் போறோம். ஓ, கொடைக்கானலுக்கு போறியலா? யாரை கேட்டு கிளம்புறிய? அவரு
உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொன்னாரு. ம் இப்பத்தான் அந்த குடோன் எரிஞ்சு அவனுக்கு ஏகப்பட்ட நஷ்டம். இதுல இப்படி ஆடம்பர செலவெல்லாம் தேவையா? ஏம்மா கொடைக்கானல் போற அளவுக்கு நீங்க அப்படி என்ன குபேர விட்டு பிள்ளைங்களா? இல்ல பாட்டி, இது மீனாட்சி தான் ஏற்பாடு பண்றா. ஆ, ஏன் நாளைக்கு குத்தி காட்டுறதுக்கா? நான் தான் செலவு பண்ணேன்னு சொல்லி காட்டுறதுக்கா? அவகிட்ட என் பேரை அவமானப்பட்டு நிக்கணுமா? பாட்டி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. பின்ன வேற எப்படி? பொண்டாட்டிங்கிறவ புருஷனுக்கு 10 ரூபாய் சேமிச்சு வைக்கணும், செலவு வைக்க கூடாது. ம், சரிங்க பாட்டி. தேனு, கொடைக்கானல் போறதெல்லாம் அப்புறம் பாப்போம். இப்போ பணம் வர்ற மாதிரி ஒரு யோசனை சொல்லுதேன், அதை செய். ம், சொல்லுங்க பாட்டி. ம், இப்ப என் கூட வா. ம், சரியா? ம், ம். வா வா. என் பேர மனோ சம்சாரம் இவ. வணக்கம் மேடம். வணக்கம்மா. உன் பேரு என்னம்மா? தேன்மொழி. பேரனுக்கு நல்ல பொண்ணா பாத்திருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. என்ன, இந்த பொண்ணுக்கு வேலை வேணுமா? ஆமாம்மா, அது விஷயமா தான் பேச வந்தேன். இப்போதைக்கு எதுவும் வேக்கன்ட் இல்லையேங்க. இவ ஒன்றும் ஜாஸ்தி உங்களை மாதிரி படிக்கல. கிளீனிங் வேலைக்கு கூட ஆள் எல்லாம் கரெக்டா இருக்காங்க. அப்புறம் ஏதாவது தேவைப்பட்டா நான் சொல்லி அனுப்புறேன். ஐயோ இல்லைங்க, ஆ? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் எதிர்பார்த்து வரல. அப்போ இவ நல்லா எம்ப்ராய்டரி பண்ணுவா. ஓ அப்படியா? ஆமா மேடம். நீ போட்ட டிசைன் எல்லாம் காட்டு. சரிங்க பாட்டி. இந்தாங்க மேடம். சூப்பர். பியூட்டிஃபுல். நல்லா பண்ணிருக்கமா. தேங்க்யூ மேடம். ரொம்ப கெட்டிக்காரிங்க, கையில நிறைய வித்தை வச்சிருக்கா. அன்னைக்கு எம்ப்ராய்டரி போடுற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தியல்ல, அத மனசுல வச்சுதான் இவளை கூட்டிட்டு வந்தேன். அந்த வேலையை இவளுக்கு கொடுத்தீங்கன்னா இவ அருமையா பண்ணுவா. ஆமா மேடம். ம். நம்ம ஸ்கூல்ல படிச்ச பல பொண்ணுங்க இன்னைக்கு சொசைட்டில நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க நம்ம ஸ்கூல்ல ஒரு ரீயூனியனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்க வந்து இங்க எதுக்கு யூனியன் ஆரம்பிக்கணும்? அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஆரம்பிக்கலாம்ல.